வானூர்தியிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, பிரைவேட் ஸ்டேஷன் தான் இருக்கு. அதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து வடநாட்டவருடைய ஆதிக்கம் தான் அதிகமா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்ப இவருடைய கருத்தா என்ன வைக்கிறாருன்னா, பெரும்பாலும் எல்லா விஷயங்களையும் மக்களுக்கு வந்து பலனளிக்கக்கூடிய, மக்களை வந்து சென்று சேரக்கூடிய, அதன் மூலியமாக பொருளீட்டக்கூடிய கம்பெனிகளை வந்து தனியார் மயமா இருக்கக்கூடாது. அது வந்து அரசு வந்து ஏத்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கோரிக்கை வைக்கிறாரு. ஆனா, அப்ப இருந்த காங்கிரஸ் வந்து அத வந்து ஏத்துக்கல. அத வந்து செய்யறதுக்கு எங்களால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. எவ்வளவு வந்து ஒரு அறிவார்ந்தவரா இருந்தா, அந்த காலகட்டத்தில 1937 டூ 45லயே இவ்வளவு விஷயங்கள வந்து சேகரிச்சு பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து உள்வாங்கணும். பணம்ன்றது வந்து கொழிக்கக்கூடிய இடமாக வந்து இன்றளவும் அப்ப சொல்லியிருக்கிறாரு. ஆனா இன்றளவும் வடநாடு தான் ஓங்கி இருக்கிறது, தென்னாட்ட கம்பேர் பண்ணும்போது. அப்புறம் இன்னொரு சில விஷயத்த சொல்றாரு. என்னன்னா வந்து கப்பல். நம்ம வந்து வனஸ்பதி பேசணும், வானூர்தி பேசணும். இப்போ வந்து கப்பல். கப்பல் துறைமுகத்தில வந்து எல்லாருக்கும் முன்னோடியா இருந்தது வந்து நம்மளுடைய தமிழர்கள் தான். அவர்கள் வந்து யவனம் வரை சென்று வந்து வாணிகம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழங்கால தமிழர் வாணிகத்திலேயே நெறைய பார்த்துருக்கோம். அப்ப இப்படிப்பட்ட வணிக அறிவு இருந்த நமக்கு, கப்பலை வச்சு வாணிகம் செஞ்ச நமக்கு, இப்பொழுது கூட என்ன நிலைமை இருக்குன்னா, வடநாட்டவருடைய ஆதிக்கம் தான் பெருமளவுல வந்து இருக்கு. அது எப்படி அப்படின்றது கூட நமக்கு உதாரணமா தெரியும். இப்ப அதானி ஆகட்டும், அம்பானி ஆகட்டும், இவங்க தான் வந்து முக்கியமா வந்து கப்பல் இதில வந்து அதானி தான் இருக்கிறாரு, இந்த காலகட்டத்தில. இவரு என்ன சொல்றாருன்னா, அந்த காலகட்டத்தில இந்த கப்பல் வணிகத்தில எத்தன முதலாளிகள் இருந்தாங்க? எவ்வளவு முதலீடு செஞ்சிருந்தாங்க? அவங்க எல்லாருமே யாரு? அப்படின்னு சொல்லிட்டு